चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 8/11/1981. முரளியின் தலைப்பு: இடைவெளியை நிறைவு செய்வதற்கான சாதனம் துரித தானம் மகா புண்ணியம். இன்று பாப்தாதா வதனத்தில் அதிகாலை நேரத்தில் பாப்தாதா இருவர்களுக்கும் இடையே நடந்த ஆன்மீக உரையாடலின் கதையை சித்திரங்களுடன் கூறுகிறார். கதை கேட்பதில் அனைவருக்கும் ஆர்வம் இருக்கும் இல்லையா? இன்றைய கதையாக என்ன இருந்தது? பிரம்மா பாபா வதனத்தின் தோட்டத்தில் சுற்றி நடந்து வந்து கொண்டிருந்தார். நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய எதிரில் யார் இருந்தார்கள்? தந்தையின் எதிரில் எப்பொழுதும் யார் இருக்கிறார்கள்? இதை அனைவரும் நல்ல முறையில் தெரிந்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? தந்தை குழந்தைகளின் மாலையை நினைவு செய்து கொண்டிருந்தார். எந்த மாலை? குணமாலை. அப்படி பிரம்மா பாபா குணத்தின் மாலையை நினைவு செய்து கொண்டிருந்தார். சிவபாபா பிரம்மாவிடம் கேட்டார், என்ன ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள்? பிரம்மா பாபா கூறினார், எது உங்களுடைய வேலையாக இருக்கிறதோ அதுவே என்னுடைய வேலை. குழந்தைகளின் குணமாலையை பார்த்து கொண்டிருந்தோம். என்னென்ன பார்த்தீர்கள் என்று சிவபாபா கேட்டார். என்ன பார்த்திருப்பார்? சில குழந்தைகளுக்கு நெக்லஸ் அளவிற்கு மட்டுமான மாலை இருந்தது. மேலும் சில குழந்தைகளினுடையது கால் வரை நீளமான மாலையாக இருந்தது. சில குழந்தைகளின் அநேக முத்துக்களின் மாலையாக இருந்தது. சில குழந்தைகளோ மாலைகளினால் அந்த அளவு அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள். மாலையே அவர்களுடைய ஆடையாக ஆகிவிட்டது. பிரம்மா பாபா விதவிதமான குணமாலைகளினால் அலங்கரிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சியடைந்து கொண்டிருந்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய குணமாலையை தெரிந்திருக்கிறீர்களா? எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற இந்த தன்னுடைய சித்திரத்தை பார்க்கிறீர்களா? பிரம்மா பாபா சித்திர ரேகையாகி சித்திரங்களின் கோடு போட்டு கொண்டிருந்தார். அதாவது சித்திரத்தில் அதிர்ஷ்டத்தின் ரேகைகளை இழுத்து கொண்டிருந்தார். நீங்களும் உங்களுடைய சித்திரம், அதாவது எதிர்காலத்தின் உருவத்தை நீங்களே வரைய முடியும் தான் இல்லையா? புகைப்படம் எடுக்க முடியும் தான் இல்லையா? தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் புகைப்படத்தை எடுக்க தெரியுமா? தன்னுடைய புகைப்படத்தை எடுக்க தெரியுமா? அப்படி இன்று வதனத்தில் அனைவரின் புகைப்படமும் இருந்தது. எவ்வளவு பெரிய கேமராவாக இருக்கும்! உங்கள் அனைவரின் மட்டுமல்ல, அனைத்து பிராமணர்களின் புகைப்படம் இருந்தது. மாலைகளின் அலங்காரத்தை பார்த்து சில குழந்தைகளின் விசேஷமாக என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு குணத்தை வைரங்களின் ரூபத்தில் வகை வகையான ரூபத்தின் கோடுகளை மற்றும் வண்ணமுடையவர்களாக இருந்தார்கள். முக்கியமாக 4 விதமான வண்ணங்கள் இருந்தன. அதில் முக்கிய 4 பாடங்களின் 4 வண்ணங்கள் இருந்தன. பாடத்தை தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஞானம், யோகா, தாரணை மற்றும் சேவை. ஞான ஸ்வரூபத்தின் அடையாளமாக எந்த வண்ணம் இருக்கும்? ஞான ஸ்வரூபத்தின் அடையாளம் பொன்னிறம். அதாவது மெல்லிய பொன்னிறம் இருக்கும் காரணத்தினால் அந்த ஒரே ஒரு வைரம் மூலம் அனைத்து வண்ணங்களும் தென்பட்டன. ஒரே ஒரு வைரத்திலிருந்து விதவிதமான வர்ணங்களின் கிரணங்கள் மாதிரி ஜொலிப்பு தென்பட்டது. தூரத்திலிருந்து சூரியன் பிரகாசமாக இருப்பது போல் அனுபவமாகும். மேலும் இது அதையும் விட அழகான சூரியன். ஏனென்றால் அனைத்து வர்ணங்களின் கிரணங்கள் தூரத்திலிருந்தே மிக தெளிவாக தென்பட்டன.
அந்த சித்திரம் கண்ணெதிரில் வருகிறது தான் இல்லையா? வைரம் எப்படி மின்னிக் கொண்டிருக்கிறது! நினைவின் அடையாளம் இதுவோ சுலபமானதுதான் இல்லையா? நினைவில் இங்கேயும் அமருகிறீர்கள் என்றால் என்ன செய்கிறீர்கள்? சிகப்பு வண்ணம். ஆனால் இந்த சிகப்பு வண்ணத்திலும் பொன் வண்ணம் கலந்திருந்தது. எனவே உங்களுடைய இந்த உலகத்தில் அந்த வண்ணம் இல்லை. சொல்வதற்கோ சிகப்பு வண்ணம் என்றுதான் சொல்வோம். தாரணையின் அடையாளம் வெண்ணிறம். ஆனால் வெண்ணிறத்திலும் எப்படி சந்திரனின் ஒளியின் இடையில் மெல்லிய நீல நிறத்தை கலக்குங்கள், அல்லது வெள்ளியின் நிறத்தில் மெல்லிய மஞ்சள் நிறத்தை சேர்த்து கொள்ளுங்கள். பார்ப்பதற்கு சந்திரன் மாதிரிதான் தென்படும். ஆனால் லேசாக மென்மையான நீல நிறம் இருக்கும் காரணத்தினால் அதனுடைய மினுமினுப்பு இன்னும் அழகாக ஆகிவிடும். இங்கே அந்த வண்ணத்தை உருவாக்க முடியாது. ஏனென்றால் அது பிரகாசமாக மின்னும் வண்ணம். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஆனால் சூக்ஷ்மவதனத்தின் வண்ணம் இங்கே எப்படி வர முடியும்? சேவையின் அடையாளம் பச்சை நிறம். சேவையில் நாலாபுறங்களிலும் பசுமையாக்கி விடுகிறீர்கள் இல்லையா? முட்களின் காடுகளை மலர்களின் தோட்டமாக்கி விடுகிறீர்கள். 4 வண்ணங்கள் எவை என்று இப்பொழுது கேட்டீர்களா? இந்த 4 வண்ணங்களின் வைரங்களினால் அலங்கரிக்கப்பட்ட மாலைகள் அனைவரின் கழுத்தில் இருந்தது. இது வேறு வேறு அளவு மற்றும் மின்னுதலில் வித்தியாசம் இருந்தது. சிலருக்கு ஞான சுரூபத்தின் மாலை இருந்தது, சிலருக்கு நினைவு சுரூபத்தின் மாலை இருந்தது, மேலும் சிலருக்கு 4 மாலைகளுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தில் இருந்தன. யாருக்கு 4 வண்ணங்களினால் ஆன அநேக மாலைகள் இருந்தனவோ அது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருந்திருக்கும். பாப்தாதா அனைவரது ரிசல்ட்டையும் மாலைகளின் ரூபத்தில் பார்த்து கொண்டிருந்தார். தூரத்தில் இருந்தே வைரம் மாதிரி மின்னிக் கொண்டிருந்தார்கள். எப்படி? சின்ன சின்ன பல்புகளின் லைட் மாதிரி தென்பட்டது. இப்பொழுது இந்த சித்திரங்கள் மூலமாக ரிசல்ட்டை பார்த்து பிரம்மா பாபா கூறினார், நேரத்தின் வேகத்திற்கு ஏற்றபடி அனைத்து குழந்தைகளின் அலங்காரம் முடிவடைந்ததா? ஏனென்றால் ரிசல்ட்டில் வேற்றுமை இருந்தது. அப்படியானால் இந்த வேற்றுமையை எப்படி சம்பன்னமாக்குவது? குழந்தைகளோ மிக அதிகமாக கடினமாக முயற்சி செய்கிறார்கள். ஞானம் நிறைந்தவராகவோ ஆகிவிட்டீர்கள். என்ன வித்தியாசம் இருந்ததென்று இப்பொழுது கூறுங்கள். அதில் சிலருக்கு நெக்லஸ், சிலருக்கு கால் வரை நீளமான மாலைகள், அதுவும் அநேக மாலைகள் இருந்தன. கேட்பதும் ஒன்றுதான், மற்றவர்களுக்கு கூறுவதும் ஒன்றுதான், அனைவருக்கும் ஒரே ஒரு விதிதான். மேலும் உருவாக்குபவரும் ஒரே ஒருவர்தான், சட்டமும் ஒன்றுதான். வேறு என்ன வித்தியாசம் இருந்துவிட்டது? எண்ணமும் ஒன்று, உலகமும் ஒன்று, பிறகு ஏன் வித்தியாசம்? பிரம்மா பாபாவிற்கு குழந்தைகள் மேல் இன்று மிகுந்த அன்பு வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து சித்திரங்களையும் சம்பன்னமாக்குவதற்காக இப்பொழுதே அனைவரையும் மாலைகளினால் அலங்கரித்து விட வேண்டும் என்று தீவிரமான ஊக்கம் வந்து கொண்டிருந்தது. தந்தையோ அலங்கரித்து விடலாம், ஆனால் தாரணை செய்வதற்கான சக்தியும் வேண்டுமில்லையா? அதை பாதுகாப்பதற்கான சக்தியும் வேண்டுமில்லையா? பிரம்மா பாபா என்ன விஷயம் என்று சிவபாபாவிடம் கேட்டார். குழந்தைகள் உடன் செல்வதற்காக முழுமையாக அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஏன் ஆவதில்லை? அலங்கரிக்கப்பட்டவர்கள்தான் உடன் செல்வார்கள். அதற்கு காரணமாக என்ன வெளிப்பட்டது? இடைவெளியோ சின்னஞ்சிறியதுதான் என்று சிவபாபா கூறினார். அனைவருமே யோசிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் சிலர் என்ன யோசிக்கிறார்களோ அதை ஒரே நேரத்தில் செய்து விடுகிறார்கள். அதாவது யோசிப்பது மற்றும் செய்வது சேர்ந்தே இருக்கிறது. அந்த மாதிரியானவர்கள் சம்பன்னமாகி விடுகிறார்கள். ஆனால் சிலர் என்ன யோசிக்கிறார்களோ அதை செய்யவும் செய்கிறார்கள். ஆனால் யோசிப்பது மற்றும் செய்வதற்கிடையில் இடைவெளி இருந்து விடுகிறது. மிக நன்றாக யோசிக்கிறார்கள், ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிறகுதான் செய்கிறார்கள். அதே நேரம் செய்வதில்லை. எனவே எண்ணத்தில் அந்த நேரம் எந்த ஒரு தீவிரம், ஊக்கம், உற்சாகம் இருந்ததோ அது காலமானதின் காரணமாக சதவீதத்தில் குறைந்து விடுகிறது.
எப்படி சூடான அப்பொழுது தயாரிக்கப்பட்ட பொருளின் அனுபவம் மற்றும் ஆறிப்போன ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்ட பொருளின் அனுபவத்தில் வித்தியாசம் இருக்கிறது தான் இல்லையா? புத்தம்புது பொருளின் சக்தி கொஞ்ச நேரம் வைக்கப்பட்ட பொருளின் சக்தியில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. இடையில் நேரம் கிடைக்கும் காரணத்தினால் மற்றவர்களுக்கு கூறுவதினால் அனைவரின் சதவீதம் குறைந்து விடுகிறது. எப்படி புதிய பொருளின் வைட்டமின்களின் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. இன்னொன்று வாய்ப்பிருக்கும் காரணத்தினால் பிரச்சனைகள் என்ற தடைகளும் வந்துவிடுகின்றன. எனவே யோசிப்பது மற்றும் செய்வது சேர்ந்தே இருக்கட்டும். இதைத்தான் துரித தானம் மகா புண்ணியம் என்று கூறுவது. இல்லையென்றால் மகா புண்ணியத்திற்கு பதிலாக புண்ணியம் என்று மட்டும் ஆகிவிடும். அப்படி வித்தியாசம் ஏற்பட்டு விட்டதுதான் இல்லையா? மகா புண்ணியத்தின் பிராப்தி மேலும் புண்ணியத்தின் பிராப்தியில் வேற்றுமை வந்துவிடுகிறது. என்ன காரணம் என்று புரிந்து கொண்டீர்களா? சிறிய காரணம்தான். செய்யவும் செய்கிறீர்கள், ஆனால் இப்பொழுது செய்வதற்கு பதிலாக எப்பொழுதாவது செய்கிறீர்கள். எனவே அதிகம் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே பிரம்மா பாபா குழந்தைகளிடம் இப்பொழுது இந்த காரணத்திற்கு நிவாரணம் செய்யுங்கள் என்று கூறினார். இன்றைய கதையை கேட்டீர்களா? 2 தந்தைகளின் இடையே நடந்த கதை. இப்பொழுது என்ன செய்வீர்கள்? நிவாரணம் செய்யுங்கள். நிவாரணம் செய்வதுதான் நிர்மாணம், அதாவது படைப்பு செய்வதாக ஆகிவிடும். அப்படி தன்னிலும் நவநிர்மாணம் மற்றும் உலகத்திலும் நவநிர்மாணம். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்ட யோசிப்பதையும் மற்றும் செய்வதையும் இடைவெளி இல்லாது சமமாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் துரித தானம் செய்யும் மகா புண்ணிய ஆத்மாக்களுக்கு 2 தந்தைகளின் நல்விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த மாதிரி சம்பன்ன ஆத்மாக்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். டீச்சர்ஸுடன் சந்திப்பு. சேவாதாரி அமிர்த வேளையிலிருந்து இரவு வரையிலும் சேவையின் மேடையில் இருக்க வேண்டும். ஒருவேளை ஓய்வெடுக்கிறீர்கள் என்றாலும் மேடையில் இருக்கட்டும். மேடையில்தான் தூங்கும் பங்கை செய்கிறீர்கள் இல்லையா? எப்படி தூங்குகிறார் என்று அனைவரின் பார்வை செல்லும். இந்த முறையில் சேவாதாரி என்றால் 24 மணி நேரங்களிலும் தன்னுடைய பங்கை செய்பவர். எனவே ஒவ்வொரு அடி ஒவ்வொரு வினாடி நீங்கள் முழு உலகிற்கு எதிரில் இருக்கிறீர்கள். சேவாதாரி கதாநாயக பாத்திரம் என்று புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். சென்டரில் அமர்ந்திருக்கவில்லை, ஆனால் மேடையில் இருக்கிறீர்கள். உலகின் மேடையில் இருக்கிறீர்கள். அப்படி இந்தளவு கவனம் இருக்கும் காரணத்தினால் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியம் இயல்பாகவே உயர்ந்ததாக இருக்கும் இல்லையா? இயற்கையான கவனம் இருக்கும். கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்காது, ஆனால் ஏற்கனவே இருக்கும். ஏனென்றால் மேடையில் இருக்கிறீர்கள் இல்லையா? மேலும் எப்பொழுதும் தன்னை பூஜைக்குரிய ஆத்மா என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால், பூஜைக்குரிய ஆத்மா என்றால் தூய்மையான ஆத்மா. ஒவ்வொரு கல்பத்திலும் பூஜைக்குரியவர். பூஜைக்குரியவர் என்று புரிந்து கொள்வதினால் எண்ணம் மற்றும் கனவு எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும். அந்த மாதிரி போதை இருக்கிறதா? பொதுவாக பெரும்பான்மையான சேவாதாரிகள் குமாரிகள். குமாரிகள் இரட்டை குமாரிகள் ஆகிவிட்டார்கள். பிரம்மா குமாரியாகவும் ஆகியிருக்கிறார்கள் மற்றும் குமாரியாகவும் இருக்கிறார்கள். அப்படி எவ்வளவு மகானாக ஆகிவிட்டீர்கள். குமாரிகளுக்கு இப்பொழுது 84வது இறுதி ஜென்மத்திலும் பாத பூஜை நடக்கிறது. அந்தளவு தூய்மையாக ஆகியிருந்திருக்கிறீர்கள். அதனால்தான் இந்தளவு பூஜை நடக்கிறது. குமாரிகளை ஒரு பொழுதும் தலைவணங்க விட மாட்டோம். குமாரிகளின் சரணங்களில் அனைவரும் தலைவணங்குவார்கள். கால்பாதங்களை கழுவி குடிக்கிறார்கள். அப்படியானால் அவர் எந்த குமாரிகள்? பிரம்மா குமாரிகள் தான் இல்லையா? அப்படி சேவாதாரிகள் நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள். யாருடைய பூஜை நடந்து கொண்டிருக்கிறது? உங்களுடைய பூஜைதான். பாடலிலும் இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு வீட்டிலும் பூஜை நடக்கிறது. பூஜைக்குரியவராக ஆகுகிறீர்கள். எனவே எங்களுடைய பூஜை நடக்கிறது என்று கூறுங்கள். பாப்தாதாவையும் பாருங்கள், நமஸ்காரம் செய்கிறார் இல்லையா? எனவே அந்த அளவு பூஜைக்குரியவராக இருந்தீர்கள். அதனால்தான் தந்தையும் நமஸ்காரம் செய்கிறார்.
இதே நினைவு சொரூபத்தில் இருப்பதினால் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். தன்னுடைய மற்றும் சேவையின் அனைத்து தடைகளும் அழிந்துவிடும். இந்த நினைவில் அனைவரின் விசேஷங்கள் நிரம்பியிருக்கிறது. நல்லது. பார்ட்டிகளுடன் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு. வாழ்க்கையின் அநேக பிரச்சனைகளுக்கான தீர்வு. தீர்த்தஸ்தானத்தின் நினைவு. பாக்கியத்தை உருவாக்குபவரின் பூமியில் வந்து சேர்வது என்ற இதுவும் மிகப்பெரிய பாக்கியம். இது ஒன்றும் ஏதோ காலியான ஸ்தானம் இல்லை. மகான் தீர்த்தஸ்தானம். பக்தி மார்க்கத்தில் பொதுவாக தீர்த்தஸ்தானத்திற்கு செல்வதினால் பாவம் அழிந்து விடுகிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் எப்பொழுதாகிறது, எப்படி ஆகிறது என்று தெரிந்திருக்கவில்லை. இந்த நேரம் நீங்கள் குழந்தைகள் இந்த மகான் தீர்த்தஸ்தானத்திற்கு வருவதினால் புண்ணியாத்மா ஆகிவிடுகிறோம் என்று அனுபவம் செய்கிறீர்கள். இந்த தீர்த்தஸ்தானத்தின் நினைவு வாழ்க்கையின் அநேக பிரச்சனைகளிலிருந்து கடந்து செல்ல வைத்து விடுகிறது. இந்த நினைவு கூட ஒரு தாயத்தின் காரியம் செய்கிறது. எப்பொழுதெல்லாம் நினைவு செய்கிறீர்களோ அப்பொழுது இங்கே உள்ள சூழ்நிலையின் அமைதி மற்றும் சுகம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு விடுகிறது. அப்படி புண்ணியாத்மா ஆகிவிட்டீர்கள் இல்லையா? இந்த பூமியில் வருவது கூட பாக்கியத்தின் அடையாளம். எனவே நீங்கள் மிகுந்த பாக்கியம் நிறைந்தவர்கள். இப்பொழுது பாக்கியசாலியாகவோ ஆகிவிட்டீர்கள். ஆனால் சௌபாகியசாலி ஆவது மற்றும் பதமாபதம் பாக்கியசாலி ஆவதென்பது உங்கள் கையில் இருக்கிறது. தந்தையோ பாக்கியசாலி ஆக்கிவிட்டார். இதே பாக்கியம் அவ்வப்பொழுது சகயோகம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஏதாவது விஷயம் என்றால் புத்தியால் மதுபனிற்கு வந்து சேர்ந்து விடுங்கள். பிறகு சுகம் மற்றும் சாந்தியின் ஊஞ்சலில் ஆடும் அனுபவம் செய்வீர்கள். நல்லது. சுயதரிசன சக்கரதாரியின் அடையாளம் வெற்றி சுரூபம். அனைவரும் தன்னை சுயதரிசன சக்கரதாரி என்று நினைக்கிறீர்களா? தந்தைக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறதோ அதே மகிமையின் சுரூபமாக ஆகியிருக்கிறீர்களா? எப்படி தந்தையின் ஒவ்வொரு காரியத்தையும் சரித்திரத்தின் ரூபத்தில் இன்று வரை மகிமை பாடப்படுகிறது, அதே போல் உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் சரித்திரத்திற்கு சமமாக நடந்து கொண்டிருக்கிறதா? அந்த மாதிரி சரித்திரவானாக ஆகியிருக்கிறீர்களா? எப்பொழுதாவது சாதாரண காரியம் நடப்பதில்லையே. யார் தந்தைக்கு சமமாக சுயதரிசன சக்கரதாரி ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் மூலம் ஒரு பொழுதும் சாதாரண காரியம் நடக்க முடியாது. என்ன காரியம் செய்தாலும் அதில் வெற்றி அடங்கியிருக்கும். வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்ற இந்த எண்ணமும் எழ முடியாது. வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது என்ற நிச்சயம் இருக்கும். சுயதரிசன சக்கரதாரி மாயாவை வென்றவராக இருப்பார். மாயாவை வென்றவராக இருக்கும் காரணத்தினால் வெற்றி அடைபவராக இருப்பார். மேலும் யார் வெற்றி அடைபவராக இருப்பாரோ அவர் எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் பதமாபதம் பதியாக இருப்பார். அந்த மாதிரி உங்களை பதமாபதம் பதி என்று அனுபவம் செய்கிறீர்களா? 21 ஜென்மங்கள் வரை இருக்கும் அளவிற்கு வருமானத்தை சேமித்து விட்டீர்களா? சூரிய வம்சத்தினர் என்றால் 21 ஜென்மங்களுக்கு சேமிப்பு செய்பவர். எனவே எப்பொழுதும் ஒவ்வொரு வினாடியிலும் சேமித்து கொண்டே இருங்கள். நல்லது. சைத்தன்ய தீபாவளியின் தீபங்களின் கடமை இருளை ஒளிமயமாக ஆக்குவது. தன்னை எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் தீபம் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் உலகின் தீபம், அழியாத தீபம் ஆவீர்கள். அதன் ஞாபகார்த்தமாக தான் இன்று வரையிலும் தீபாவளி கொண்டாடப்படுகிறது. அப்படியானால் நான் தீபாவளியின் தீபம் என்ற இந்த நிச்சயம் மற்றும் போதை இருக்கிறதா? இதுவரையிலும் உங்களுடைய மாலையை எவ்வளவு ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள்? ஏன் ஜபிக்கிறார்கள்? ஏனென்றால் இருளை ஒளிமயமாக ஆக்குபவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். தன்னை அந்த மாதிரி எப்பொழுதும் சுடர்விட்டு கொண்டிருக்கும் தீபம் என்று அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். அணைந்து அணைந்து எரிபவர் அல்ல. எவ்வளவுதான் புயல் வந்தாலும் ஆனால் எப்பொழுதும் ஒரே சீரான இடைவிடாது ஜோதிக்கு சமமாக எரிந்து கொண்டிருக்கும் தீபம். அந்த மாதிரி தீபங்களை உலகமும் வணங்குகிறது. மேலும் தந்தையும் அந்த மாதிரி தீபங்களுடன் இருக்கிறார். அணைந்து அணைந்து எரிந்து கொண்டிருப்பவர்களுடன் இருப்பதில்லை. தந்தை மாதிரி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதி, அகண்ட ஜோதி, அமர ஜோதி.
அந்த மாதிரி குழந்தைகளும் எப்பொழுதும் அகண்ட ஜோதி அமர ஜோதி ரூபத்திலும் உங்களுடைய நினைவு சின்னம் இருக்கிறது. சைத்தன்யத்தில் அமர்ந்து கொண்டே தன்னுடைய அனைத்து ஜட நினைவு சின்னங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள். நல்லது. வரதானம்: உள்நோக்கு பார்வையுடையவராகி தன்னுடைய நேரம் மற்றும் எண்ணங்களின் சேமிப்பு செய்யும் தடைகளை வென்றவராகுக. ஏதாவது புதிய சக்திசாலியான கண்டுபிடிப்பை செய்கிறார்கள் என்றால் பூமிக்கு அடியில் செய்வார்கள். நீங்களும் எந்தளவு உள்நோக்கு பார்வை உடையவராக, அதாவது பூமிக்கு அடியில் இருப்பீர்களோ அந்தளவு வாயுமண்டலத்திலிருந்து பாதுகாப்பாகிவிடும். சிந்தனை சக்தி அதிகரிக்கும். மேலும் மாயாவின் தடைகளிலிருந்தும் பாதுகாப்பாகி விடுவீர்கள். வெளிமுகமாக வந்தும் உள்நோக்கு முகம், சிரித்த முகம், ஆக்கர்ஷணம் செய்பவராக இருங்கள். காரியம் செய்து கொண்டும் இந்த பயிற்சியை செய்தீர்கள் என்றால் நேரம் மிச்சமாகிவிடும். மேலும் வெற்றியும் அதிகமாக அனுபவம் செய்வீர்கள். ஸ்லோகன்: நோயை கண்டு பயப்படாதீர்கள், அதற்கு மருந்து என்ற பழத்தை உண்ண கொடுத்து விடை கொடுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।